பொதுமக்கள் வந்து பொதுவாக அரசினிடத்திருந்தோ பொதுவாக ஒரு எதிர்பார்ப்புங்கிறது இந்த 2026 கிடைக்காது. அரசாங்கத்தால் கூட இதை என்னால் கடைபிடிக்க முடியல, எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் இது நீடிக்குமானா கண்டிப்பாக நீடிக்கும். தையல் தொழிலாளர்களுக்கு ரொம்ப சிறப்பான காலம்னு சொல்லலாம். கம்யூனிகேஷன் பேஸில் கன்சல்டிங் மாதிரி யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த 2026 நல்லா இருக்குது. மீடியேட்டராக இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்பு இந்த 2026ஆம் ஆண்டு. குருக்களுடைய தன்மைகள், புது புது குருமார்கள் அப்படிங்கிறது பிரத்யட்சப்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அரசியல் பலம் இருக்கும், ஆனால் அதில் பணம் சம்பாதிப்புங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். பார்த்து கவனமாக தான். நான் வெளிநாட்டுக்கு போகிறேன் சம்பாதிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்க சூப்பராக போகலாம், நல்லா இருக்குது. ப்ரோவோக் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் ஏஎல்பி ஜோதிடர் உமா வெங்கட் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம். வணக்கம். வரவிருக்கக்கூடிய 2026 என்ன மாதிரியான அற்பலன்களை எல்லாம் சுமந்து வருது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எதிர்பார்ப்போட காத்திருக்கும். 2025 பார்த்தோம், நிறைய அசம்பாவிதங்கள், சோகமான நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலவையான வருடமாக இருந்தது. வரவிருக்கக்கூடிய 2026 எப்படிப்பட்ட ஒரு வருடமாக இருக்கும்? இந்த 2026 பார்த்தீங்கன்னா நம்ம மிகப்பெரிய மாற்றங்கிறது இந்த வருடத்தில் நடக்கும். இப்போ உதாரணமாக தங்கம் எடுத்தோன்னா இப்படி விலை கூடிக்கொண்டே போகிறது. இனியும் தங்கத்தின் உயர்வுங்கிறது இருக்குமானா இருக்கும். குரு பொதுவாகவே அந்த கடகராசியில் பயணம் பண்ணி மிதுன ராசியிலேருந்து கடகராசியில் தன்னுடைய உச்ச வீட்டிற்கு அடையும் போது தங்கத்தின் விலை மறுபடியும் ஏறும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. அரசியலில் பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது இங்கே நடக்கும். நம்ம புதிய ஒரு கட்சி அப்படிங்கிறது ஆரம்பிக்கும். அது செயல்படுத்துமானா திட்டங்கள் அப்படிங்கிறது அங்கே நிற்கும். அதே மாதிரி பெண்களுக்குங்கிறது தனி மகத்துவம் அப்படிங்கிறது இந்த 2026 கண்டிப்பாக இருக்குது. யாரெல்லாம் பெண்கள் அரசியல்லையும் சரி பொதுவாக ஒரு தனிப்பட்ட முறையில் தன்னுடைய சாதனை பயணம்ங்கிறது மேற்கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வருடங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த அரசாங்கத்தின் நிலைங்கிறது ரொம்ப மீடியமாக இருக்கும். அதை எதையும் முன்னாடி கொண்டு போக முடியாமல் அவர்கள் தவிக்கக்கூடிய ஒரு நிலைங்கிறது இருக்கும். ஏன்னா இந்த அரசாங்கம்ங்கிறது எவ்வளோ ஒரு எஃபெக்ட் போட்டாலுமே அவங்களால அந்த இடத்துல ஷைன் பண்ண முடியாது, எந்த அரசாங்கம் வந்தாலுமே. அதே மாதிரி மக்களுக்கு தேவையான எனக்கு இந்த இடத்துல இது தேவைன்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. பொதுமக்கள் பொதுவாக அரசினிடத்திருந்தோ பொதுவாக ஒரு எதிர்பார்ப்புங்கிறது இந்த 2026 கிடைக்காது அப்படிங்கிறத அவங்க நோட் பண்ணிக்கணும். கம்யூனிகேஷன் ஃபீல்டில் உள்ளவங்களுக்கு இந்த வருடங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி படிப்பு சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. வெளிநாட்டுக்கு போகக்கூடிய நண்பர்களுக்கு மிக சிறந்த வாய்ப்பாக இந்த 2026ங்கிறது இருக்கும். புதுவிதமான கண்டுபிடிப்புகள் அப்படிங்கிறது வரும். நீங்கள் நோய்க்கு மருந்தாகவும் இருக்கலாம். அதே மாதிரி புதுவித நோய் உருவாகுவதற்கும் இந்த 2026ங்கிறது காரணமாக இருக்கும். நம்ம போன வருடம் நிறைய ஃப்ளைட்டு, வாட்டர் இந்த மாதிரி எல்லாமே பார்த்தோம். இதே மாதிரி இந்த வருடமும் இயற்கை பேரழிவுங்கிறது கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுது. புதுவித நோயும் அதற்குண்டான மருந்தும் கண்டுபிடிப்பாங்களான்னா கண்டுபிடிப்பாங்க. சரி, இதில் சுவாமியோட தன்மை எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, கோவிலுங்கிறது நிறைய இந்த மக்கள் கூட்டத்தினால் அவதிப்படக்கூடிய தன்மைங்கிறது இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சபரிமலை போயிட்டு அங்கேருந்து திரும்பி வந்தவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. சிலருக்கு ரொம்ப ஒரு வருத்தம் தக்கக்கூடிய நிகழ்வுகள் அந்த இடத்துல நடந்திருக்குது. கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு நிலை. நம்ம தெரிஞ்சுக்கணும், அரசாங்கத்தால் கூட இதை என்னால் கடைபிடிக்க முடியல, எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் இது நீடிக்குமானா கண்டிப்பாக நீடிக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும். நல்ல ஓஹோன்னு விவசாயங்கிறது இருக்கும். அதுலேயும் இந்த மண்ணுக்கு அடியில் செய்யக்கூடிய தானியங்களை விட மண்ணுக்கு மேலே செய்யக்கூடியவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்களோ அதனால் நிறைய லாபங்கிறது இருக்குது. எளிமையாக வளரக்கூடிய பயிர் வர்க்கங்கள் செய்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு முதலீடு லாபமாகவும் நல்லாயிருக்கும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது சூப்பராக இருக்குது. அரசியல் யார் வந்தாலுமே அவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு தலைவலி, கெட்ட பேர் அப்படிங்கிறது வாங்குவது உறுதி அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. 2026 அரசியல்னு சொன்னோன்னே நம்ம முகத்துக்கு வரக்கூடிய முதல் முகம் விஜய் அவர்களுடைய முகம்தான். அவர் இந்த கடகராசியில் இருக்கார். இப்போது ஒரு புது கட்சி இத்தனை காலமாக ஒரு
பாரம்பரியமாக திராவிடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ புதுசாக அதுவும் ஒரு உச்சபட்ச நட்சத்திரமே வந்து மறுபடியும் தமிழகத்திற்கு அரசியலுக்கு வர்றாரு எம்ஜிஆருக்கு பிறகு. அப்படிங்கிறப்ப அவருடைய கட்டம், அவருடைய வளர்ச்சி எப்படி இருக்கும்? உண்மையிலேயே விஜயோட கட்டம்ங்கிறது தனித்துவமாக நம்ம பார்க்காம பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த 12 ராசிகளில் நமக்கு இந்த 2026ஆம் ஆண்டு மேஷ ராசி, மேஷ லக்னமாக இருந்தாலும் சரி, ரிஷப ராசி, கடக ராசி, இல்லைன்னா கடக லக்னம், கும்ப லக்னம், இந்த 4 லக்னமும் அவ்வளோ சிறப்பாக இல்லை. அப்போ நீங்கள் சொன்ன லக்னம் இதில் வருதா, ராசி வருதான்னு பார்த்துக்கோங்க. இவர்களுக்கு நான் அதிகப்படியான முன்னேற்றம், அவர்கள் ஜாதகம் நன்றாக இருந்தாலும் சரி, இந்த 4 லக்னமும் இந்த 4 ராசியும் சிறப்பான பலனை தராது அப்படிங்கிறது தான் உண்மை. அதை தெரிந்து செய்வது அப்படிங்கிறது நலம். இப்போ நம்ம சாமானியர்களுடைய வாழ்க்கைக்கு வருவோம். கோச்சாரத்தின் அடிப்படையில் பொது பலனாக இந்த 12 ராசிகளில் யாருக்கு 2026 ரொம்ப சாதகமாக இருக்கு? இந்த நடிப்பு துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சாதகமாக அப்படிங்கிறது 2026 இருக்குது. இந்த நம்மளுடைய இந்த ட்ரெஸ் மெட்டீரியல், ஃபுட் ஷாப் கூட கொஞ்சம் கம்மி தான். பியூட்டிஷியன் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்குது. அது மாதிரி மேரேஜ் ஒர்க்கு பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு நல்லா இருக்குது. தையல் தொழிலாளர்களுக்கு ரொம்ப சிறப்பான காலம்னு சொல்லலாம். கம்யூனிகேஷன் பேஸில் கன்சல்டிங் மாதிரி யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த 2026 நல்லா இருக்குது. மீடியேட்டராக இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்பு இந்த 2026ஆம் ஆண்டு கொடுக்கிறதானா இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு நல்லா இருக்குது. அதே மாதிரி கோவில் குளங்கள் அது வந்து சிறப்பான முன்னேற்றம்ங்கிறது இருக்கும். நல்ல வளர்ச்சி நிலை அப்படிங்கிறது இருக்கும். தங்கத்தின் விலை ரொம்ப பெருசாகவே வளரும்னு சொல்லலாம். குருக்களுடைய தன்மைகள், புது புது குருமார்கள் அப்படிங்கிறது பிரத்யட்சப்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அதே மாதிரி இந்த குருக்களும் இல்லாமல் ஞானியும் இல்லாமல் சன்னியாசியும் இல்லாமல் இருப்பாங்க தெரியுமா, அவர்களுடைய வளர்ச்சியும் இந்த காலகட்டத்தில் மேலோங்கி இருக்கும்னு சொல்லலாம். இந்த செகண்டரி பிஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய தொழில் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் வந்து உயரக்கூடிய நிலை அப்படிங்கிறது அதிகமாகவே இங்கே இருக்குது. ஆனால் யார் ஜாதகத்தில் ஷேர் மார்க்கெட் நன்றாக செய்யலாம் இருந்தால் மட்டுமே அவர்கள் அதை கடைபிடித்தால் நல்லாயிருக்கும், இல்லைனா செய்யக்கூடாது அப்படிங்கிறது இங்கே தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த உணவு தொழில் செய்கிறவங்க கொஞ்சம் கவனம்ங்கிறது தேவை. புதுசாக நான் ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு யாராட்டி நினச்சிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் எதிர்பார்க்கிறத மக்கள் அங்கே விரும்ப மாட்டாங்க, அதனால் உங்களுக்கு அங்கே நஷ்டம் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நோயின் தாக்கம்ங்கிறது அதிகமாக இருக்கும். இரத்தத்தின் வளர்ச்சி, இரத்தத்தினால் ஏற்படக்கூடிய தொய்வு நிலை அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். அதுக்காகவே மருந்து மாத்திரைகள் புதியதாக கண்டுபிடிக்கப்படும் அப்படிங்கிறது 2026ஓட நிலை. இதில் பொதுமக்களுக்கு யார் யார் எந்தெந்த ஃபீல்டில் இருக்கிறாங்களோ அவங்க அதை பயன்படுத்தினாங்கன்னா நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இப்போது தொழில் அடிப்படையில் சொன்னீங்க, இப்போ லக்ன அடிப்படையில் மேஷ ராசி, ரிஷப ராசின்னு ஒவ்வொரு ராசியின் அடிப்படையில் யாருக்கு வந்து ரொம்ப சாதகமாக இருக்குது, ரொம்ப பாதகமாக இருக்கக்கூடிய ராசி? இப்போ மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா முதலே சொன்னதுதான், மேஷம் ரிஷபம் இவங்க 2 பேருக்குமே கொஞ்சம் மீடியமாக தான் இருக்குது. மிதுன லக்னம், மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம் 2026. தொழில் அமைப்புங்கிறது தேடி வந்தாலும் கொஞ்சம் கவனமாக செய்யணும் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும். கடக ராசிக்கு கொஞ்சம் மீடியமாக தான் இருக்கும். மிதுன ராசிக்கு கல்வி நிலை அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். வெளிநாட்டு கல்வி, மருத்துவம் சார்ந்த கல்வி படிக்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்குது அப்படிங்கிறது சொல்லலாம். சிம்ம லக்னம், சிம்ம ராசியாக இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்குது. நினைத்த இடத்துல ஒரு செயலுங்கிறது செய்யலாம். நான் 100% நான் ஒர்க் பண்ணுறேன்னா எனக்கு கிடைக்கக்கூடியது 40% மட்டும்தான். இந்த சிம்ம லக்னம், சிம்ம ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கவனம்ங்கிறது தேவை. அரசியல் பலம் இருக்கும், ஆனால் அதில் பணம் சம்பாதிப்புங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். பார்த்து கவனமாக தான் செலவுங்கிறது பண்ணணும். உண்மையிலேயே சிம்ம ராசிக்காரங்களுக்கு பேரும் புகழும் இருக்கும். வருமானத்தில் அடிபடுமான கண்டிப்பாக அடிபடும் அப்படிங்கிறத சொல்லலாம். கன்னியா லக்னம், கன்னியா ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இது நல்லா இருக்குது. புதிய முயற்சிகள் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். ஜாயின்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, கன்சல்டிங் மாதிரி பண்ணுறவங்க, இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் பண்ணுறவங்களுக்கு இந்த கன்னியா ராசிக்காரங்களுக்கு சூப்பராக இருக்குது. துலா ராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்குது. இவங்களுக்கு திடீர் முன்னேற்றம் அப்படிங்கிறது அடையிறதுக்கு பார்க்கலாம். இந்த கோடீஸ்வர யோகம்னு சொல்லுவோம், அது முழுமையாக பயன்படாமல் இப்போ ஒரு மாதம் 1 லட்ச ரூபா வாங்கிட்டு இருந்தாங்களா, ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா வாங்கக்கூடிய ஒரு தன்மைங்கிறது இந்த துலாம் ராசிக்கு இருக்குது. அதே மாதிரி இவங்களுடைய சிந்தனைகள்ங்கிறது ரொம்ப பிரம்மாண்டம். அதற்கேற்றாப்போல் இந்த ஒரு வருடம்ங்கிறது
இவங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கிறது. விருச்சிக ராசிக்கு வந்து படிப்பில் நல்லா இருக்குது குழந்தைகளுக்கு. பிஸ்னஸ் கொஞ்சம் பார்த்து அப்படிங்கிறது தான் பண்ணணும். ஆனால் இவங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு, வெளியூர் வாய்ப்பு நல்லா இருக்குது. நான் வெளிநாட்டுக்கு போகிறேன், சம்பாதிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்க சூப்பராக போகலாம், நல்லா இருக்குது. இவங்க திருப்பி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குமானா இருக்காது. வெளிநாட்டின் வருமானம்ங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குது, அதை பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி பணத்தை வந்து இவங்க சேர்த்து வைக்க முடியாது. வேற ஒருங்க அக்கௌண்ட்டில் போட்டாங்கன்னா இவங்களுக்கு சேமிப்புங்கிறது இருக்கும். அவர்கள் ஜாதகப்படி தான் இந்த பலன். அதே மாதிரி தனுசு லக்னக்காரங்க, தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்குது. குரு அஷ்டமத்தில் போக போகிறாரு அடுத்தது பார்த்தீங்கன்னா 4 மாதம் கழித்து. பொதுவாகவே இவங்களுக்கு மருத்துவம் சார்ந்தது, ரிசர்ச் ஓரியன்டாக முதலே சொன்ன மாதிரி புதிய வித மருந்துகள், புதிய வித குருமார்கள் அப்படிங்கிறது உதயமாவாங்கன்னு சொல்லுவோம். சிலர் ப்ளஸ் ஆகவும் சிலர் மைனஸ் ஆகவும் இருப்பாங்க. யாரை வந்து பின்பற்றணுங்கிறது மக்கள் கையில் தான் இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கலாம். மகர ராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்குது. புதிய முயற்சிகள் அப்படிங்கிறத ஆரம்பிச்சுட்டே இருப்பாங்க. தொழில் சார்ந்த முயற்சிங்கிறது மட்டும் இவங்க பண்ணக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். கடன் சார்ந்ததில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். வயிறு சார்ந்த உபாதைங்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும், அதை கொஞ்சம் பார்க்கணும். கும்ப ராசிக்காரர்களுக்கு முதலியே சொன்னதுதான், சிறப்புங்கிறது கிடையாது. மீன ராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்குதும். நினைத்ததை அப்படிங்கிறது செய்ய முடிக்கக்கூடிய தன்மை இருக்கும். ஒரு குரு வந்து கிடைப்பாரு, வழிகாட்டியாக அமைவார். பொருளாதாரம் சார்ந்தது இவங்களுக்கு மிக சிறந்த நல்ல வருடம்னு சொல்லலாம். வெளிநாட்டிற்கு போகக்கூடிய வாய்ப்பும், அதே மாதிரி மருத்துவம் படித்து பாதியில் நிற்கிறவங்களுக்கு இந்த வருடம் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தன்மையுங்கிறது இவங்களுக்கு இருக்குது. இவங்களுக்கு வெளிநாட்டு யோகம்ங்கிறது அழகாகவே இருக்கும். இந்த மீனராசிக்கு இவங்க அதை இந்த காலகட்டத்தில் பயன்படுத்தினாங்கன்னா நல்லாயிருக்கும். புதிய சொத்து வகை வாங்கும்போது மீனராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனம்ங்கிறது இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். 2026ஆம் ஆண்டு என்னென்ன நடக்கவிருக்கு அப்படிங்கிறதையும் 12 ராசிகளுக்குமே சாதக பாதக பலன்களை எல்லாம் சொன்னீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் ரொம்ப நன்றி. நன்றி.